அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எல்லாம் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று நாம் 7 வெள்ளி ஜெபத்தின் 2ஆம் வெள்ளிக்குள் நுழைகிறோம். முதல் வெள்ளியில் கெட்சேமனே தோட்டத்திலே இயேசு அனுபவித்த உள்ளுக்குள்ள வேதனையை பார்த்தோம். இன்று 2ஆம் வெள்ளியில் அதற்கு அடுத்ததாக இயேசு சந்தித்த மிகப்பெரிய கஷ்டத்தை பார்க்க போகிறோம். அது வெளிப்படையான அடியோ சிலுவையோ இல்லை, அது ஒரு நெருக்கமான மனிதனாலே வந்த துரோகம். இயேசு 12 சீஷர்களை தேர்ந்தெடுத்தார். அவர்களோடு நடந்தார், அவர்களோடு சாப்பிட்டார், அவர்களோடு ஜெபித்தார். அதில் ஒருவன் யூதாஸ். அவனும் அற்புதங்களை பார்த்தவன், தேவனுடைய வார்த்தையை கேட்டவன். ஆனாலும் அதே மனிதன் இயேசுவை 30 வெள்ளி நாணயத்திற்காக விற்றான். இந்த துரோகம் வெளியிலிருந்து வரவில்லை, உள்ளிருந்துதான் வந்தது. இந்த சம்பவத்தை நாம் மத்தேயு புத்தகம் 26ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கெட்சேமனே தோட்டத்திலே இரவு நேரம். இயேசு ஜெபம் முடித்து நிற்கிறார். அப்போ கூட்டம் வருகிறது. கைகளிலே ஆயுதம், முகத்திலே கோபம். அந்த கூட்டத்தை வழிநடத்தி வருகிறவன் யார் தெரியுமா? யூதாஸ். அவன் இயேசுவிடம் வந்து முத்தம் கொடுக்கிறான். ஒரு முத்தம் சாதாரணமா அன்பின் அடையாளம். ஆனா அந்த நாள் அந்த முத்தம் துரோகத்தின் அடையாளமா மாறியது. அப்போ இயேசு சொன்ன வார்த்தை ரொம்ப வலி நிறைந்தது. நீ முத்தம் கொடுத்து மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறாயா என்று. இந்த வசனம் லூக்கா புத்தகம் 22ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளது. இந்த இடத்தில நாம ஒரு உண்மையை புரிந்து கொண்டோம். இயேசுவுக்கு கஷ்டம் கொடுத்தது எதிரிகள் இல்லை, நெருக்கமானவன்தான். நம்ம வாழ்க்கையிலேயும் அப்படிதான். சில நேரம் வெளியில இருக்கிறவங்க காயப்படுத்துறத விட நம்ம நம்பியவர்கள்தான் அதிக வலி கொடுக்கறாங்க. அந்த வலியை இயேசு அனுபவிச்சவர். அதனால்தான் நம்ம துரோகத்தால் உடைந்து போன மனசையும் அவர் புரிஞ்சுக்கிறவர். யூதாஸ் முத்தம் கொடுத்ததும் சீஷர்கள் எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க. பேதுரு தூரத்திலிருந்து பார்த்தான். சிலர் முற்றிலும் மறைந்தார்கள். இயேசு மட்டும் தனியாக நிற்கிறார். கைது செய்யப்படுகிறார், கட்டப்படுகிறார். அந்த நிமிஷத்திலே அவர் முழுக்க முழுக்க தனிமையிலே நுழைகிறார். இந்த சம்பவம் மார்க்கு புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் நமக்கு விவரமாக சொல்லப்படுகிறது. 2ஆம் வெள்ளி நமக்கு சொல்லிக் கொடுக்கும் ஆழமான பாடம் என்னன்னா, இயேசு துரோகத்தையும் தனிமையையும் ஏற்றுக்கொண்டார். அவர் எதிர்த்து சபிக்கவில்லை, ஓடிப்போகவில்லை, வாள் எடுக்கவில்லை. பேதுரு வாள் எடுத்தபோது கூட வாளை வை என்று சொன்னார். ஏனென்றால் சிலுவைக்கு போகும் பாதை போராட்டத்தால் இல்லை, சரணடைதலால்தான். இந்த வெள்ளியில் நாம நம்மையே சோதிக்கணும். நாம இயேசுவோட நடக்கிறோமா, இல்ல தேவையான போது அவரை விட்டு விலகுகிறோமா? நாம வாயால விசுவாசம் சொல்றோம், ஆனா வாழ்க்கையிலே அவரை மறுக்கிறோமா? யூதாஸ் போல நாம இல்லாம இருக்க தேவனுடைய கிருபை நமக்கு தேவை. 2ஆம் வெள்ளி நமக்கு நம்பிக்கையும் தருது. மனிதன் துரோகம் செய்தாலும் தேவன் துரோகம் செய்ய மாட்டார். எல்லாரும் விட்டு போனாலும் இயேசு நம்மை விட்டு போகவில்லை. அவர் அந்த இரவை ஏற்றுக்கொண்டார். நாம ஒருபோதும் அந்த தனிமையிலே சிக்கக்கூடாதுன்னு. இப்போ நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, 2ஆம் வெள்ளி நாளிலே துரோகத்தையும் தனிமையையும் அனுபவித்த இயேசுவை நினைத்து உம்மிடம் வருகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே யாராலாவது காயப்படுத்தப்பட்டிருந்தால், நம்பிக்கை உடைந்திருந்தால், அந்த வலியை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். துரோகத்துக்கு பதிலாக மன்னிப்பை தேர்ந்தெடுக்கிற இதயத்தை எங்களுக்கு தாரும். யூதாஸ் போல விலகி போகாமல் இறுதி வரை உம்மோடு நடக்கிற கிருபையை எங்களுக்கு கொடும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த 2ஆம் வெள்ளி செய்தி உங்கள் மனசை தொட்டிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வார்த்தை இன்னொருத்தருக்கும் ஆறுதலாக இருக்கட்டும்னு ஷேர் பண்ண மறக்காதீங்க. 7 வெள்ளி ஜெபத்தின் அடுத்த செய்தியான 3ஆம் வெள்ளியை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேவன் உங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.